இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் நமக்கான நாள். ஜூன் 26 போதைப்பொருள் எதிர்ப்பு தினம். நம்ம வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை அவமானமாக நினைக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணினா மனசோட வலி குறையும். முதல்ல மிஸ்டர் கிருஷ்ணா. நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நல்ல வேலை, அழகான மனைவி, தேவதை போல் ஒரு பொண்ணு. ஒன்று மட்டும் பத்தாதுன்னு 3-4 குழந்தைங்க பெற்றுக்கலான்னு எங்களுக்கு ஆசை. அவளும் பெற்றுக்கிட்டா. முதல் குழந்தை மட்டும்தான் என்னோடது. ஆமாம், அவள் என்னோட இல்லை. எங்கள் கனவும் எங்கள் கிட்டே இல்லை. நான் போதைக்கு அடிமையாயிட்டேன். அவள் என்கிட்ட விட்டுடுங்கன்னு எவ்வளோ கெஞ்சினான். என்னால் முடியல, எதுவுமே முடியல. அவளுக்கு 26 வயசு தான் ஆகுது. ரொம்ப வேதனை அனுபவிச்சா. அப்புறம் என்னை விட்டு போகிறது தான் சரின்னு அவள் முடிவு பண்ணிட்டான். இப்போது என்னால் போய் அவளை பார்க்க முடியல. இப்போ நிஷா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. இங்கே இருக்கிறது என் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் அன்பு என்னை சந்தோஷப்படுத்துது. என் வாழ்க்கையை நான் தப்பாக வாழ்ந்துட்டேன். என்கிட்ட பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லை. என் ரூமையே வெறிச்சு பார்த்து நாள் முழுக்க உட்காந்துருக்கேன். ஃபேமிலி பெருசு, ஆனால் அது இப்போ இல்லை. எங்கள் அண்ணனே என்ன வெளியே போடி ப்ராஸ்டிடியூட்னு சொல்லிட்டான். நம்மக்கிட்ட தன்னோட வழியை ஷேர் பண்ணிட்ட நிஷாக்கு நம்ம எல்லாரும் ஆறுதலாக இருப்போம்னு சொல்லுவோம். இந்த நாளை இன்னும் நல்லா சிறப்பாக்க நம்ம சென்டருக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட பெயர் மிஸ்டர் கார்த்திக். அவர் ஜனனியின் கணவன், 2 பெண் குழந்தைகளின் தகப்பன். So let's welcome Mr. Karthik. Hi everybody. Don't use drugs. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படி நினச்சி ஆரம்பித்த இந்த போதை ஒரு கட்டத்தில் நம்மளையே பர்ஸ்ட் ஆக்கிடுது. இங்கே உட்கார்ந்துருக்கிற பல பேரோட கதை இதுதான். ஆனால் என் கதை வழக்கமான கதை இல்லை. வாழ்க்கை ரொம்ப அழகானது. நம்ம யூஸ் பண்ணுற அந்த போதைப் பொருள்னால அந்த அழகான வாழ்க்கையை நம்ம நிஜத்தில் வாழ முடியாது. என்னோட நிஜம் தொலைஞ்சு போச்சு. என்னோட குடும்பம், அம்மா, அப்பா, அக்கா, ஜனனி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட தான் இருந்தாங்க. லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் கல்யாணம். அது எனக்கு அழகாக அமைஞ்சது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ரொம்பலாம் பயன்படுத்தல. அப்பப்போ பசங்களை பார்க்க போவேன்ல, அப்போ கூப்பிட்டு பேசினது தான். நீ ஜஸ்ட் கூப்பிட்டு பேசியிருந்தா ஏன் உன்னை வேணான்னு சொல்ற அளவுக்கு போறா? தெரில, என்கிட்ட யாரும் ஒன்றும் சொல்லல. நானும் அவ தான் வேணும்னு ஒத்த கால நிற்கல. அம்மா தான் சும்மா சொந்த விட்டும் போய்டும் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அம்மாக்காக ஒத்துக்கிட்டா மாதிரி தெரியலையே. பொண்ணு ஆலியா பட் மாதிரி அழகா இருக்கிறதுனால விழுந்துட்டா மாதிரி தெரியுது. எனக்கு அவரு வேண்டாம். தபார், நம்ம சொந்தக்காரங்களே அவங்க தான் நல்ல ஃபேமிலி. காயத்ரி இருக்கால, அவளுக்கு ரொம்ப தங்கமான மனசு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் எல்லாம் ஒரே மாதிரி. நீ அங்கே போன உன்னை கையில் வச்சு தாங்குவாங்க. எனக்கு வேண்டாம், இந்த நலுங்கு வேண்டாம். நீ எல்லார்கிட்டயும் பல்ல ஈன்னு காமிச்சிட்டு எல்லாத்தையும் இன்வைட் பண்றியே, அது வேண்டாம். அப்போ தேவையில்லாம காசு செலவு பண்ணிட்டு இருக்காரு. எதுவுமே வேண்டாமா? இப்படி வேணாம் சொல்ற பொண்ணுங்க தான் கல்யாணம் ஒரே வருஷத்துல 2 பிள்ளைய பெத்துட்டு வந்து நிப்பீங்க. மா, இப்படியே நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா நான் எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேன். பாத்துக்கோ. காலை உடச்சி அடுப்புல வச்சிருவேன். அப்புறம் எப்படி ஓடுவேன்? என்னங்க அந்த பயம் இருக்குல்ல மா. ஆனா என் பாவம் மட்டும் உன்னை சும்மா விடாதுமா. என்னங்க, இந்த பேக்கை வச்சுக்கோங்க. இதுல பணம் இருக்கு. இதுல யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் லிஸ்ட் இருக்கு. அதை கொடுத்துருங்க. மளிகைக்காரு, சமையல்காரு, பந்தல்காரு. அம்மா, பத்திரிக்கை ஒன்று வேணுமா? எதுக்குடா? இல்லை, என் ப்ரொஃபஸர் ஒருத்தர் கொடுக்கணும். அதை முன்னாடியே வச்சிருக்கலாம்ல. அவர் ஊரில் இல்லைம்மா. ஃபோனில் கூப்பிடுறா. அம்மா, அது சரியா இருக்காதுமா.
அதுக்கு இல்லப்பா பந்தக்கால் நட்டதுக்கு அப்புறம் வெளியில எந்த காலத்தில் இருக்குடி? 2018 இருக்க. போயிட்டு வரட்டுமே, முக்கியமானவர்னு சொல்கிறான். சீக்கிரம் வந்துடுடா. ஆடா சரிம்மா. அவனடி கை குழந்தை அங்கேயே போய் படுத்துற போகிறான். போகும்போதே பயமுறுத்துற. நான் அப்படியா சொன்னேன்? அப்புறம் ஏன் பயப்படுற? இல்ல பெரியவங்க சொன்னா நம்பணும்னு சொல்லு. அப்போ நான் என்ன கை குழந்தைய? நானும் பெரியவன் தாண்டி. உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. உண்மையை சொன்னால் பேச முடியாதுன்னு சொல்லி தட்டி கழிச்சிருவீங்க. ஏய், எனக்கு ஒரு காப்பி கொண்டா. வாங்க மாப்ள. மாமா வாங்க மாமா மாப்ள. வேணாம் மாமா வேணாம் அட, ப்ளீஸ் வாங்க மாமா ப்ளீஸ் மாமா அட, வேணாம் மாமா. வாங்க மாப்ள. செப்பல இங்கே கைட்டு போட்டு சத்தம் இல்லாம வாங்க. மாப்ள நீங்க என்ட்ரி ஆன டைம் சூப்பர். இப்பதான் நலுங்க முடிஞ்சது. எங்க அண்ணன் அண்ணி அதான் உங்க மாமனார் மாமியார் பியூட்டி பார்லர் போயிருக்காங்க பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண. சரி சரி அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. முதல்ல எங்க அம்மா பார்க்கலாம். வாங்க. என்ன ஜனனி குளிர் ஜரமா? கல்யாண காலம் வந்துருச்சு. அம்மா யார் வந்திருக்கா பாரு, நம்ம மாப்பிள. வாங்கய்யா. மாப்பிள நம்ம வீட்டுக்கு வர வழி தெரியாம டீ கடையில பேந்த முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் தான் பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ப்ரொஃபஸர் பார்க்க வந்தேன். ஆவாவா ப்ரொஃபஸர் தான் பார்க்க வந்தாரு. ஜனனி காபி போட்டு கொடுமா. சரி பாட்டி. ஜனனி ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணீங்களா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு கூட்டு வந்தேன் பாரு. மாப்பிள்ளைய அனுப்பிச்சு வைக்கிறேன், ஸ்பெஷல் காப்பியா கொடு. நீங்க காபி சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருங்க. சலூன்ல என் மூக்கண்ணாடி விட்டு வந்துட்டேன். நான் அதை எடுத்துக்கிட்டு மொல்லமா வரேன். அனுப்பிட்டியா? வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப வேண்டியதானே? சரி அனுப்பு. அனுப்பிட்டு கால் பண்ணு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். பண்ணலாம் சார். சார் ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். சார் யாரோ டேவிட்டாமே ஜீசஸ் மாதிரி உண்மையாக இருப்பான் போல. இன்னொரு உண்மை தெரியுமா? அவன் வெறும் அம்பு தான், வில் இல்லை. வீட்டுக்கு வந்துக்கலாம் மேடம். இன்னொரு நாள் வர டேவிட். சிபிஐ அப்பாயின்மெண்ட் என்னாச்சு? கேட்டிருக்கேன் மேடம், ஆனால் என்ன காரணம்னு தெரியல, டிலே ஆகிட்டு இருக்கு. வேற சோர்ஸில் மூவ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை டேவிட், இந்த மூவ் சரியாக தான் இருக்கும். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இதை கொல்கத்தா வச்சு பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தான் ரொம்ப ரிஸ்க்கு. சென்னை தான் சரியாக வர சொன்னீங்க. அதை விட ரொம்ப ரிஸ்க்காகவே இருக்கு. நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க யாரையும் இங்கே இருக்கவும் தெரியாது. ஆனால் மினிஸ்டர் ராஜநாராயணன்னா இந்த உலகத்துக்கே தெரியும். அதுக்கு காரணம் இந்த ட்ரக்ஸ் தான். இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவை நம்ம வேற எந்த விதத்துலையும் எதிர்க்க முடியாது. உங்களுக்கே தெரியும் நம்ம இதை எவ்வளோ சீக்கிரட்டாக ஃபைல் பண்ணணும்னு. சரியான இடத்துக்கு போய் சேர்ந்தாதான் இதனால பாதிக்கப்படுற யங்ஸ்டர்ஸை காப்பாற்ற முடியும். டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி யங்ஸ்டர்ஸை கெடுக்கிறதும் இல்லாமல் இப்போ இந்த மோசமான ட்ரக்ஸ் வேற எல்லா இடமும் சீரழிஞ்சிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு போக முடியாது, ஹியூமன் ரைட்ஸ்க்கு போக முடியாது, போலீஸ்க்கு போக முடியாது. எல்லாமே கரப்ஷன். நம்ம மீடியா உண்மையை என்டர்டெயின்மெண்ட்டாக தான் சொல்லுவாங்க, அதை மக்களும் நம்ப மாட்டாங்க. சிபிஐல கரப்ஷன் இருக்குல்ல மேடம்? அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவர் நம்பாலே சிபிஐ ஆஃபீஸ் ஸ்டாஃப், நமக்கு ஸ்பை. அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கான் டேவிட். ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்துட்டான். அதை வெளியிட்டா நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அது புது ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நம்பி எந்த அயல் நாட்டுக்காரனும் வரமாட்டான். பழையபடி சாராய பிஸ்னஸ் தான். உனக்கு 5000 தான் லஞ்சம். இந்த பிச்சைக்கார பொழப்பு நமக்கு தேவையா? ஏதாவது பண்ணி முடிச்சு விடுங்க. மோதுறது பெரிய இடம். என்ன மிஞ்சி போனால் உயிர் போகுது. ஆனால் உயிர் போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த மாஃபியா கூட்டத்தை தெரிய வைக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஹோப் சிபிஐ டிபார்ட்மெண்ட் தான். ஓகே மேடம், நான் நம்ம மல்கோத்ரா மூலமாக ட்ரை பண்ணுறேன். ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது. நம்ம தான் அந்த ஆதாரத்தை எடுத்தோன்னு மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. ஓ, அதான்
இந்த அப்பாயின்மெண்ட் இன்னும் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குமோ? இருக்கலாம். எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மேடம். ஹார்ட் டிஸ்க் காப்பி ஒன்று உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு மேடம், இருக்கு. ஓகே. கொலை உங்களால் தான் சுத்தமாக செய்ய முடியும். செஞ்சிருக்கேன்.